ஹூண்டாயில சாண்ட்ரோனா இது ஒரு 2007 மாடல் வெஹிக்கிள். வெறும் 1,90,000 தான் கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். 2013 ஸ்கோடா ரேபிடுங்க, வெறும் 3,75,000 மட்டும் தான் கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. இதுவுமே வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். 2011 வோல்க்ஸ்வேகன் போலோங்கண்ணா, 3,25,000 மட்டும் தான் கோட் பண்ணியிருக்கு. இது வந்து ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். வெல்கம் டு மஹேந்திரா கார்ஸ். இன்னைக்கு நம்ம ஆஃபீஸில் என்னென்ன அப்டேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் பிராண்டு லோ பட்ஜெட்ல இருந்து ப்ரீமியம் பட்ஜெட் வரைக்கும் எல்லா பிராண்ட்லையும் நம்ம வந்து கார் வச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் ஹூண்டாய், ஸ்கோடா, வோல்க்ஸ்வேகன், அது போக உங்களுக்கு ஜீப் காம்பஸ், அது போக ரெனால்ட் டஸ்டர், அந்த மாதிரி பிராண்ட்லேயும் நம்ம நிறைய கார்ஸ் வச்சிருக்கோம். அதில் வந்து எந்தெந்த கார் என்னென்ன பட்ஜெட்டுங்கிறது 1 by 1 வெஹிக்கிள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா, இது வந்து ஹூண்டாயில கிராண்ட் ஐட்டன் தான். இது ஒரு 2015 மாடல், 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 49,000 கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆயிருக்கு. இது வந்து ஆஸ்டா டாப் அண்ட் வேரியன்ட் தாங்க. உங்களுக்கு ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் பட்டல் ஸ்டார்ட்ல இருந்து எல்லாமே வந்துடும் இந்த வண்டியில. இந்த வண்டிக்கு மஹேந்திரா கார்ஸ்ல கோட் பண்ணிக்க பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3,90,000 தான் கோட் பண்ணியிருக்குங்க. இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். நேரில் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தர. பேங்கிங் ஃபினான்ஸ் அவைலபிள் தான், நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா, ஹூண்டாயில சாண்ட்ரோனா. இது ஒரு 2007 மாடல் வெஹிக்கிளுங்க. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.17 ஓடி இருக்குங்கண்ணா. இது வந்து 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். அது போக உங்களுக்கு ஏசி எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. உங்களுக்கு இன்டீரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சீட் கவர் போட்டிருப்பாங்க. எல்லாமே இப்போ ரீசெண்டாக சீட் கவர் போட்டது தானே. உங்களுக்கு 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும், ஃபிட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வீலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீலோட போட்டிருக்கிறாங்க வீலு. இந்த வண்டிக்கு மஹேந்திரா கார்ஸ்ல கோட் பண்ணிக்க பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1,90,000 தான் கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். நேரில் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் பண்ணித்தரேன். பிரைவேட் லோன் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா, 2013 ஸ்கோடா ரேபிடுங்க. இது வந்து எலகன்ஸ் வேரியன்ட்டா, இருக்கிறதுலே டாப் அண்ட் வேரியன்ட்டுங்கண்ணா. இது வந்து 2013 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. திருச்செங்கோடு ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பரோட வந்துருங்க. உங்களுக்கு இந்த வண்டியில இருக்கிற என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு சீட் கவர் கொடுத்துட்டாங்க. அது போக உங்களுக்கு 2 டூயல் ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய் வீல், டச் ஸ்கிரீன் செட்டு, ரிவர்ஸ் கேமரா, அது போக டயர் பாயிண்ட் உங்களுக்கு 85% இருக்குங்கண்ணா. டயர் பாயிண்ட். இந்த வண்டிக்கு மஹேந்திரா கார்ஸ்ல கோட் பண்ணியிருக்க பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3,75,000 மட்டும்தான் கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. இதுவுமே வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி தருவேன். ஆனால் அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா, 2011 வோல்க்ஸ்வேகன் போலோங்கண்ணா. இது வந்து ஒரு கம்ஃபர்ட் லைன் வேரியன்ட்டுங்க. இது உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டீரிங், 2 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். இப்போ போக சென்னை நம்பர் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 1,07,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குங்கண்ணா. இந்த வண்டிக்கு மஹேந்திரா கார்ஸ்ல கோட் பண்ணிக்க பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3,25,000 மட்டும்தான் கோட் பண்ணியிருக்கு. இது வந்து ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். நேரில் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரேன். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா, ஸ்கோடால ஆக்டோவியானா. இது வந்து 2019க்கு 20 ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல். இது உங்களுக்கு திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பரோட வந்துருங்கண்ணா. 82, 83. இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஏர் பேக் வந்துருங்கண்ணா. 8 ஏர் பேக், அது போக சன்ரூஃப் வந்துடும். போக உங்களுக்கு எல்லாமே பட்டன் சீட் தான், எதுவுமே மேனுவல் கிடையாது, எல்லாமே பட்டன் சீட்டு. அது போக டச் ஸ்கிரீன் செட்டு கம்பெனியோட வந்தது அப்படியே இருக்குங்கண்ணா. இந்த வண்டிக்கு வந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 54,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. வந்து அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குங்க. இந்த வண்டி தான் எடுத்தீங்கன்னா ஒரு வேலை செய்ய வேண்டாம்னா அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம். இந்த வண்டிக்கு மஹேந்திரா கார்ஸ்ல கோட் பண்ணிக்க பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 18,75,000 கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. இது வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். நேரில் வாங்க, உட்காந்து பேசணும்னா ஏதோ முன்ன பின்ன பண்ணி தரலாம்ண்ணா. இது வந்து பேங்கிங் லோன் அவைலபிள் தான். தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்னா, சேம் ஸ்கோடால இது வந்து சூப்பர் வேரியன்ட்டுங்கண்ணா. ஆக்டோவியாக்கு அடுத்து வந்த வேரியன்ட்டு. இது வந்து சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே இருக்குங்கண்ணா. ஆல் 4 நம்பருங்க. இதுவும் ஃபேன்சி நம்பரோட வந்துடும். இதுவும் 2016 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1.35 ஓடி இருக்குன்னா. இது வந்து 2.0 LNK TDI ஆட்டோமேட்டிக். ஃபுல்லி உங்களுக்கு சன்ரூஃப் வந்துடும், சீட் ஏசி வந்துடும். அது போக உங்களுக்கு சேம் டச் ஸ்கிரீன் செட்டு, ரிவர்ஸ் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா உட்பட வந்துடும். இந்த வண்டிக்கு மஹேந்திரா கார்ஸ்ல கோட் பண்ணிக்க பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 19 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. ரேட்டுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து பேங்கிங் ஃபினான்ஸ் அவைலபிள் தான். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்கும்போது சேம் ஸ்கோடால ஆக்டோவியா தாங்க. இது வந்து 2019 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க. சேம் 2.0 LNK TDI டாப் அண்ட் வேரியன்ட் தான். ஆட்டோமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன், சன்ரூஃப் வந்துடும். அது போக உங்களுக்கு 8 ஏர் பேக் வந்துடும். அது போக டச் ஸ்கிரீன் செட்டு வந்துடும், ரிவர்ஸ் கேமரா வந்து எல்லாமே வந்துருங்கண்ணா. உங்களுக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 84,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கண்ணா.
அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குது. சென்னை நம்பர் ஒரு ஓனர். இதுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 17,50,000 கோட் பண்ணுறாங்கண்ணா. இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். மாடல் வந்து 2019 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷன் தான். இது வந்து பேங்கிங் ஃபினான்ஸ் அவைலபிள் தான். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்கிங் ஃபினான்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா சேம் ஸ்கோடாவில் இது சூப்பர்புங்கண்ணா. இது வந்து 2010 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 110 ஓடி இருக்குது. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குது. சேம் 2.2 LNK TDI டாப் அண்ட் வேரியன்ட் தானே. DSG கியர் பாக்ஸோட வந்துடும். உங்களுக்கு சன்ரூஃப் வந்துடும், ஏர் பேக் வந்துடும், அது போக அலாய் வீல்ஸ் வந்துடும், டச் ஸ்கிரீன் செட்டு வந்துடும், ரிவர்ஸ் கேமரா வந்துடும், ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்கண்ணா. இது வந்து 2010 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 5 வருஷம் FC, 1 வருஷம் இன்சூரன்ஸ் வந்து கஸ்டமரே எடுத்து கொடுத்துருவாரு. இந்த வண்டிக்கு மஹேந்திரா காசில் கோட் பண்ணிக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4,85,000 கோட் பண்ணியிருக்கீங்கண்ணா. இது ரேட்டுமே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். நேரில் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ பண்ணி தந்துடுறேன். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஜீப் காம்பஸுங்கண்ணா. இது வந்து 2017 மாடல், லாங்கிடியூட் டைப்புங்க. லாங்கிடியூட் மீன்ஸ் உங்களுக்கு மிட் அண்ட் வேரியன்ட் வந்துருங்கண்ணா. இது வந்து TN 60 நம்பர், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 160 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குங்கன்னா உங்களுக்கு 6 கியர் ஸ்பீடு வந்துடும். அது போக சீட் கவரு, ஏர் பேகு, ABS, அலாய் வீல் இதெல்லாமே வந்துருங்கண்ணா. உங்களுக்கு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95% டயர் பாயிண்ட் வந்துடும். இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 11,50,000 கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. ரேட்டுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். உங்களுக்கு பேங்கிங் லோன் இருக்குது. மேக்ஸிமம் எவ்வளோ லோன் என்னால் வாங்கி தர முடியும் வாங்கி தந்துடுறேன். நீங்கள் நேரில் வாங்க, ரேட் நம்ம என்ன ஏதுன்னு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்குறோம்னா ரெனால்ட்டில் கேப்சர்னா. இது ஒரு லிமிடெட் எடிஷன் வண்டினே சொல்லாங்க. இது வந்து உங்களுக்கு டஸ்டருக்கு அடுத்து இந்த வண்டி விட்டாங்க. வெறும் 4 வேரியன்ட் தான் விட்டாங்க. அதில் இது வந்து டாப் அண்ட் வேரியன்ட்டுங்கண்ணா. இது வந்து 2018 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டீசல், மேனுவல், அது போக உங்களுக்கு 6 கியர் ஸ்பீடு வந்துடும். 72,000 கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு. அதுவுமே கம்பெனி சர்வீஸ்லேயே இருக்குங்கண்ணா. இது வந்து உங்களுக்கு பிளான்டைன் டூயல் டோன் சொல்லுவாங்க இந்த வண்டி. இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா அப் டு 6.5 வரைக்குமே கிடைக்குங்கண்ணா. நம்ம இதுக்கு கோட் பண்ணிக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.5 கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். பேங்கிங் ஃபினான்ஸை நம்ம பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இல்லை இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி சீட் கவரே உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ், டென்ட்டு அந்த மாதிரி வண்டியில் எதுவுமே இருக்காதுங்க. டயர் பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95% டயர் பாயிண்ட் வந்துடும். அப்போ உங்களுக்கு ஏர் பேக், ABS, பட்டன் ஸ்டார்ட்டு எல்லாமே வந்துடும். இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டினே சொல்லாங்கண்ணா. இது வந்து லிமிடெட் எடிஷன் வண்டி. மேக்ஸிமம் இந்த வண்டி வந்து கம்மியாக தான் விட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு வண்டி நம்மகிட்ட இருக்குது. இதுக்கு வந்து 7.5 கோட் பண்ணுது. முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு வந்து நெகோசியேஷன் தான். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ரெனால்ட்டில் டஸ்டர் தானே பார்க்க போகிறோம். இது வந்து 2016 மாடல், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. இது வந்து 85 PS RSZ டாப் அண்ட் வேரியன்ட்டுங்கண்ணா. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 130 அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குங்கண்ணா. இதோட கிலோமீட்டருக்கு மைலேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா நியர்லி 24 to 25 தாராளமாக கொடுக்கும். உங்களுக்கு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 95% டயர் பாயிண்ட்டு வந்துருங்கண்ணா. இந்த வண்டிக்கு மஹேந்திரா காசில் கோட் பண்ணிக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2016 மாடலுக்கு 5,60,000 கோட் பண்ணுது. ரேட்டுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். பேங்கிங் ஃபினான்ஸ் அவைலபிள் தானே. கையில் ஒரு 50 ரூபா 60 ரூபா இருந்துச்சுன்னா நம்ம பேங்கிங் ஃபினான்ஸ் போட்டு கொடுத்துடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா மஹேந்திராவில் பொலேரோனா. இது ஒரு 2012 கடைசி 13 ரெஜிஸ்டர். வந்து ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது. சரி, உங்களுக்கு மேட்டுப்பாளையம் ரெஜிஸ்ட்ரேஷனே வந்துருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 150 ஓடி இருக்குங்கண்ணா. உள்ள சீட் கவர் ஆகட்டும், எக்ஸ்டீரியர் ஆகட்டும், இன்டீரியர் ஆகட்டும் உங்களுக்கு நீட்டான கண்டிஷன்லேயே கொடுத்துருக்காங்கண்ணா. ஒரே ஓனர் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அதே கண்டிஷன்லேயே தான் இருக்குங்க. ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வண்டி வந்துட்டு எடுத்தால் அப்படியே ஓட்டிக்கலாம். எந்த ஒரு சர்வீஸும் பண்ண வேண்டாம். எல்லா சர்வீஸும் பண்ணி தான் இருக்குங்கண்ணா. டயர் பாயிண்ட்டுமே உங்களுக்கு 95% டயர் பாயிண்ட் வந்துடும். இந்த வண்டிக்கு மஹேந்திரா காசில் கோட் பண்ணிக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5,85,000 கோட் பண்ணியிருக்குங்கண்ணா. ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். 3 to 3.5 வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ என்ன ரேட் பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இனிஷியல் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா சேம் ஸ்கோடாவில் ரேபிட் தான் பார்க்க போகிறோம். நம்மகிட்ட ரேபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 வெஹிக்கிள் இருக்குது. ஒன்று 2013 ஃபஸ்ட்டே பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது 2016 மாடல் தான். இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டிங்க. இது வந்து 2016 ஒரே ஓனர் கோயம்புத்தூர் நம்பர்லேயே இருக்குங்க. கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா 87,000 இருக்குது. அதுவும் டீசல் இன்ஜினுங்க. பேங்கிங் லோன் வந்து உங்களுக்கு 90% பேங்கிங் லோன் கிடைக்கும். இந்த வண்டிக்கு மஹேந்திரா காசில் கோட் பண்ணிக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,4 ரூபா கோட் பண்ணியிருக்குங்க. ரேட்டுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தருவோமோ பண்ணி தரேன். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்கணுமோ சேம் ஸ்கோடாவில் ரேபிட் தான் பார்க்க போகிறோம்னா இது ஒன்று டாப் அண்ட் வேரியன்ட். ஏர் பேக், ABS, அலாய் எல்லாமே வந்துடும். இது வந்து 2015 மாடல், ஒரே ஓனர் கண்டிஷன்லேயே இருக்குங்க. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 124 ஓடி இருக்குது. மேனுவல் வண்டிங்க, டீசல் வண்டி தான். இது வந்து நம்ம மஹேந்திரா காசில் கோட் பண்ணிக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,85,000 கோட் பண்ணியிருக்குங்கன்னா. ரேட்டுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி தரணும். அடுத்து நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா மாருதி சுசுக்கியில் வேகனாருங்கண்ணா.
இது வந்து எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க. வந்து 2009 மாடல், 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இன்டீரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சீட் கவர் கொடுத்துட்டாங்க. அது போக பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏசி வந்துருங்கண்ணா. இதுக்கு வந்து டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% டயர் பாயிண்ட் வந்துருங்கண்ணா. இதுக்கு மஹேந்திரா காஸ்ட்ல கோட் பண்ணிருக்க பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,95,000 கோட் பண்ணியிருக்குண்ணா. ரேட்டுமே வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, நெகோசியேஷன் தான். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணித்தரோம். இப்போ 1 by 1 எல்லா வண்டியுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வெஹிக்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, எல்லாமே நெகோசியேஷன் தான். ஃபினான்ஸ் ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% வரைக்கும் ஃபண்டிங் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு பேங்கிங் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். பிரைவேட் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊருக்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சரவணம்பட்டி டு துடிலூர் போகிற ரோட்ல சின்னவடம்பட்டி ரோட் திரும்புற இடத்துல 100 மீட்டர்லேயே நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா கூட கேட்லாக் அனுப்பிச்சு விடலாம். லொகேஷன் வேணுனாலும் உங்களுக்கு லொகேஷன் போட்டு விட்டுறலாம். தேங்க்யூ.